தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரிக்கு எங்களால் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான எக்ஸம்ஷனாக எதை சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னது ஓவர் டைம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். 3 hours அப்படின்னு இருக்கும். ஸோ டோட்டல் 12 hours இருக்கும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் டைமே 12 hours ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில அமெண்ட்மெண்ட்ஸை என்னது கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆக்டில். ஸோ வாங்க அதெல்லாம் என்னென்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திடீர்னு நாளைக்கே தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ரிஸ்க்கும் இது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஓகேவா? செலக்டட் ஃபேக்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷனை கொடுக்க போகிறாங்க. அந்த எக்ஸம்ஷனெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வெளியே விடும். ஓகேவா? அதாவது இந்த ஃபேக்ட்ரி தான், இல்லைனா இந்த குரூப் ஆஃப் ஃபேக்ட்ரிஸு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் இது என்ன செய்யும், அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு. ஸோ எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, எந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸை கொடுக்க போகிறாங்க? ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 இருக்குது பார்த்தீங்களா, அதில் செக்ஷன் 51, 52, அதாவது வீக்லி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், வீக்லி ஹாலிடேனா எப்படி எடுக்கணும், ஓகேவா, டெய்லி ஹவர்ஸ் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணணும், நடுவில் நீங்கள் பிரேக் கொடுக்கணுமா இல்லையா, ஓகேவா. செக்ஷன் 59 என்ன சொல்லுது, ப்ராஹிபிஷன் ஆஃப் ஓவர்லேப்பிங் ஷிஃப்ட். 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சு கேப் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஷிஃப்ட் இருக்கணும், உடனே என்னது ஷிஃப்ட் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லா செக்ஷன்ஸும் அல்லது இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில செக்ஷன்ஸை வந்து என்ன செய்யலாம், அவங்களால எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டால் த்ரூ அ நோட்டிஃபிகேஷன். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க நியூ ஆப்ஷனாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, இது வரைக்கும் 12 hours டெய்லி ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. 8 hours ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க். ஓகேவா, அதுக்கு இவங்க இன்சென்டிவ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி தான் இருக்குமே தவிர 12 hours கிடையாது. பட் இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா 12 hours டெய்லி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 12 hours டெய்லி அப்படின்னு சொன்னால் 1 வீக்குக்கு அவங்க 4 days ஒர்க் பண்ணுவாங்க. 3 days வந்து என்னது லீவ், அதாவது வீக் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டே ஆஃப். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லா செக்டார்ஸ்க்கும் இல்லைப்பா, எந்தெந்த செக்டாருக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து செட் ஆகும், இது வந்து ஃபிட் அப்படின்னு தோணுதோ அவங்க மட்டும்தான் இதை அடாப்ட் பண்ண முடியுமே தவிர எல்லோரும் இந்த 12 hours ஷிஃப்டாக அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு கன்சர்ன் இருக்குது, என்னென்னா உடனே இருக்கக்கூடிய ஆல் தமிழ்நாடுல இனிமேல் 12 hours ஒர்க் அப்படிங்கிறது. பட் இதுவே தேவையில்லை. 12 hours அப்படிங்கிறது அவங்க மேபி மணிக்காக ஒர்க் பண்ணலாம். பட் அவங்க உடலை வந்து என்னது ரொம்ப சோர்வடைய வச்சிரும், நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் சீம்ஸ் எஸ் கரெக்ட். பட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு என்ன ஒரு ரூல் இருக்குது ஜென்ரலாக அப்படின்னு சொன்னால், ஒரு வீக் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் 48 hours தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போது 12 hours பர் டே ஒர்க் பண்ணும்போது இந்த ரூல் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் எஸ், அந்த ரூல் அப்பயும் ஃபாலோ ஆகும். அதனால தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னது ஜஸ்ட் 4 days தான் என்னது அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 48 hours தான் அவங்க என்னது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் வீக். ஸோ இந்த ரூல்லாம் இன்னும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாலண்டியர்ஸ் மட்டும் தான் 12 hours ஷிஃப்ட் எடுத்துக்க முடியும். ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட் எக்ஸப்ஷன் கொடுத்து அந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க, 12 hours ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா எம்ப்ளாயிஸும் அந்த இண்டஸ்ட்ரியால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, வாலண்டரி பேசிஸில் தான் அவங்க பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளியில் சொல்லுவோம், பட் உள்ள ஒரு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்டாக ப்ரெஷர் கொடுத்து என்னனாலும் பண்ணலாம். அந்த கன்சர்ன்ஸும் எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு எதுக்கிறதுக்காக. ஸோ அதான் சொல்கிறாங்க, யாரும் இது ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட 12 hours என்ன செய்ய முடியாது, ஒர்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க படுத்தாங்க, அப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபேக்ட்ரிஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் ஓகேவா தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். இந்த டேட்டா நான் சொல்கிறேன், 8 hours வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்போ தான் சரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது பண்ணுறதுனால உமன் வந்து அதிகமாக ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணுவாங்க, இது பெனிஃபிட் தான் விமன் சென்ட்ரிக்காக அப்படிங்கிறது என்னது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ரீசெண்டாக கொண்டு வந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் பார்க்குறீங்க, 95% ஆஃப் த பீப்புள் வந்து என்னது நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ வெரி மச்.